சாண்டியோ திருப்பலியில் கலந்து கொள்வதற்காக மலை வழியாக நடந்து சென்று கொண்டிருந்தார். திடீரென அங்கு வெள்ளியை போன்று சுடர் வீசிக்கொண்டும் மின்னிக்கொண்டும் மரியன்னையின் ஆடைகள் பிரகாசமாய் ஒளி வீசிக் கொண்டிருந்தன. விண்ணையும் மண்ணையும் படைத்த இறைவனின் தாயாக விளங்கும் எனக்கு இவ்விடத்தில் ஆலயம் எழுப்பி என்று சொன்னார். மெக்சிகோவில் ஆயரை சந்தித்து நடந்ததை விவரித்து இவ்விடத்தில் ஆலயம் எழுப்பச் சொல் என்று மரியன்னை அவரிடம் அறிவுறுத்தினார். ஆயர் சந்தித்து சொன்னார். படிக்காத பாமரனின் பேச்சில் நம்பிக்கை ஏற்படாமல் அவரை திருப்பி அனுப்பினார். ஆயர் அவரிடம் மரியன்னையிடம் ஒரு அடையாளம் கேட்கும்படியாக கூறினார். சென்று அங்கு ரோஜா மலர்கள் மலர்ந்திருப்பதை காண்பார். அந்த மலர்களை உன்னிடம் இருக்கும் துணியில் சேகரித்துக் கொண்டு அதன் பின் ஆயரை சென்று சந்தி என்று அறிவுறுத்தினார். மலை உச்சியில் மரமோ செடியோ எதுவும் இல்லை. ஆரியத்தால் வியந்து போனார். அங்கு பூத்து குலுங்குவதைக் கண்டு ஆச்சரியம் அடைந்தார். எல்லாவற்றையும் தன்னிடமிருந்த துணியில் சேகரித்துக் கொண்டு மரியன்னையிடம் திரும்ப வந்தார். மரியன்னை மலர்களை ஒழுங்குபடுத்திய பின்னர் மற்றவர்களுக்கு தெரியாதவாறு துணிக்குள் மறைத்து வைத்து ஆயரிடம் எடுத்துச் செல்லும்படி கூறினார். முன்னால் மகிழ்ச்சியோடு தோன்றினார். துணியரிடம் காட்டினார். ஆயர் ஒரு நிமிடம் ஆச்சரியத்தால் உறைந்து போனார். காட்சியில் அந்த பாமரனுக்கு தோன்றியது மரியன்னை தான் என்பதை ஆழமாக நம்பினார். சாண்டியோவுக்கு அன்னை எப்படி தோன்றினாரோ அதே போன்று துணியில் அன்னையின் உருவம் தோன்றியது அடையாளம் என்பதை அவர் உணர்ந்து கொண்டார். அன்னை தந்த வலுவான அடையாளத்தை கண்டுகொண்ட ஆயர் அன்னையின் திருவுருவம் பதித்த துணியை முதலில் ஆயர் இல்லத்தில் இருந்த சிற்றாலயத்தில் பாதுகாத்து வந்தார்.